வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு என்ன பதவி வழங்கப்படுகிறது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் அமைச்சர் துரைமுருகனின் இலாகா பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து மாதம் சுமார் 200 கோடி ரூபாய் மீண்டும் பெறுவதற்கான ஒரு மெகா திட்டத்தை ஸ்டாலின் போட்டுள்ளதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 15 மாதங்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு முழுமையாக முடிவடையாத ஒரு சூழலில் அவருக்கு மீண்டும் அமைச்சரவை பதவி கொடுக்கக்கூடாது என்று ஒரு பக்கம் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் சட்ட ரீதியாக பார்க்குமேயானால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக எப்போ வேண்டுமெனாலும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் தயாராக இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. ஆனால் மனிதாபிமானம் அடிப்படையில் ஒரு ஊழல்வாதிக்கு அமைச்சர் பதவியை மீண்டும் கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு சாட்சிகளை கலைக்கக்கூடிய வகையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்படுவார் என்று பிற கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் நேரடியாக இணையதள பக்கத்தில் பதிவுகளை செய்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அமைச்சர் துரைமுருகனின் பதவி பறிக்கப்பட உள்ளதாகவும் நீர்வளத்துறை பதவியே மாற்று பதவி வழங்க உள்ளதாகவும், காரணம் மணல் கொள்ளையின் மாஃபியாவாக மறுபக்கத்தில் துரைமுருகன் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். சுமார் பல கோடி ஊழல்களை மணல் கொள்ளையின் மூலமாக செய்ததன் காரணமாக அமைச்சர் துரைமுருகன் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எப்போ வேண்டுமெனாலும் அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்படலாம் என்ற காரணத்தினால் அமைச்சர் பதவியிலிருந்து சாதாரண ஒரு இலாகா கொடுக்கப்பட உள்ளதாகவும், நிதித்துறையில் PT பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் பொறுப்பு வகிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். திமுக கடைசி 2 ஆண்டுகளில் கதகளி ஆடும் விதமாக தத்தளிக்கப் போவதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது. காரணம், அரசியல் களம் முழுமையாக மாறப்போகிறது. அதிமுக ஒன்றிணைய போவதாகவும் தமிழக வெற்றி கழகம் 2026 இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தொண்டர்களிடம் வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மிக மோசமான ஒரு சூழலும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கொள்ளையடிக்கின்ற ஆட்சியா அல்லது திராவிட மாடல் ஆட்சியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.